எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பத்தி பார்க்க போறோம். என்னன்னா டெம்பரேச்சர் கன்வர்ஷன் யூசிங் ஸ்விட்சை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் போட போறோம். ஸோ டர்போசியை ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற லேப் எக்ஸசைஸை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் போட்டிருப்பேன், அந்த லிங்கை பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ இப்போ ஃபைல்ல நியூ கொடுத்துருங்க. So first எப்பயும் போல ரெண்டு header files hash include studio.h and hash include honio.h அப்படின்ற ரெண்டு header file கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு main function ஸ்டார்ட் பண்ணிடுவோம். So void main. So first நமக்கு needed inputs கொடுத்துருவோம். So temperature conversion நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா மாத்துறது, செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டா மாத்துறது, இந்த ரெண்டு வேலையை பார்க்க போறோம். சோ அப்ப அதுக்கு இன்புட்டுக்கு சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட், ஏன்னா செல்சியஸா இருக்கட்டும் ஃபாரன்ஹீட்டா இருக்கட்டும் பாயிண்ட் வச்ச நம்பர் வரதுனால இன்புட்டுக்கு கெட் பண்றதுக்காக இப்ப ஃபாரன்ஹீட்டுக்கு ஒண்ணு செல்சியஸ் ஒரு இன்புட்டை கெட் பண்றதுக்காக அதுக்கப்புறமா அதை கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வரும் பாத்தீங்களா. ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸா மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு செல்சியஸ்னு ஒரு வேரியபிள், ஃபாரன்ஹீட்டுக்கு ஃபாரன் அப்படின்ற ஒரு வேரியபிள். சரியா? அதுக்கப்புறமா இப்ப நான் ரெண்டு வேலைகள் பண்ண போறேன். அட் அ டைம்ல ஒரே ப்ரோக்ராம்ல ரெண்டு ப்ராசஸ், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். சோ அதை சுவிட்ச் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரெண்டு கேஸா வச்சு பண்ணலாம். அப்ப சுவிட்ச் யூஸ் பண்றப்ப அந்த கேஸ் சாய்ஸை வாங்குறதுக்காக ஒரு வேரியபிள், இன்டிஜர் வேரியபிள் எக்ஸ் கமா எம் என்னனாலும் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கிளியர் ஸ்கிரீன். டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. கிளியர் ஸ்கிரீன் வந்து அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். சோ இங்க வந்து அந்த do you want to continue a process யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இங்க வந்து நம்ம ரெண்டு ப்ராசஸ் பண்றோம், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். அப்ப ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இன்னொருக்கு நம்ம ரன் பண்றதுக்கு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ரன் பண்ணி பாக்குறதுக்காக do you want to run choice அப்படிங்கறத வைக்க போறோம். சோ அதனால நான் இங்க ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப printfல ப்ரோக்ராமோட டைட்டில் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் யூசிங் ஸ்விட்ச்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். /n நெக்ஸ்ட் printfல ஒரு அண்டர்லைன் போட்டுக்குமா, அண்டர்லைன். சோ இப்ப ஸ்விட்ச் கேஸ பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாதான் யூசருக்கு வந்து நம்ம ஆப்ஷனை டிஸ்பிளே பண்ணாதான் அவங்களுக்கு எந்த ஆப்ஷன்ங்கிறத சூஸ் பண்ண முடியும். சோ அந்த ஆப்ஷனை டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு printf என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா select any one options. அடுத்த லைன்ல வரணும்ல, சோ அதனால இங்கேயே /n printfல செலக்ட் ஒரு அண்டர்லைன் பண்றதாலும் பண்ணிக்குவோம் /n. இப்ப அந்த சாய்ஸஸ் என்னென்ன அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். சோ printfல நம்பர் 1 அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் /n. நம்பர் 2 வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் /n. ஓகேவா? இப்ப சாய்ஸஸ லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து நம்ம ஒரு இன்புட் வாங்க போறோம். இந்த ரெண்டு சாய்ஸ்ல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி நம்ம யூசர்ட்ட கேட்கணும். சோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா enter your choice. அந்த அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சாய்ஸ்ங்கிற இன்புட்டை நம்ம ஒரு வேரியபிள்ல கெட் பண்ணிக்கிறோம். எந்த வேரியபிள்ல நான் கெட் பண்ணிக்க போறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல நான் கெட் பண்ணிக்க போறேன். சோ இப்ப இது வரைக்கும்
வந்திருக்கு. இது வரைக்கும் வந்ததை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். எதுக்காக இவ்வளவு தூரம் நான் printf அடிச்சிருக்கேன் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ கம்பைல் பண்றோம். ஃபர்ஸ்ட் எந்த எரரும் இல்ல, ரன் பண்றோம். புரியுதா இப்ப எதுக்காக அடிச்சிருக்கோன்னு? இது இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒருத்தவங்க ரன் பண்ணி பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஃபாரன்ஹீட் ஓகே, இது டெம்பரேச்சர் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி பண்றோம், அப்ப இது ரெண்டுல எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. சரியா? இப்ப என்ன சம்திங் 1 or 2 இப்ப 1 கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்ல இப்ப ஸ்டோர் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். சரியா? இப்பதான் ஸ்விட்ச் எழுத போறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஸ்விட்சோட இதே வந்து இப்ப நம்ம வாங்கின அந்த சாய்ஸ இந்த ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ல கொடுத்துருவோம். இப்ப ஸ்விட்சை ஓபன் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் எழுதிக்கிறோம். கேஸ் 1 இருந்துச்சுன்னா, அதாவது நம்பர் 1 பிரஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்ங்கிற கன்வர்ஷன் நடக்க போகுது. சோ அப்ப ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் நடக்கணும்னா நமக்கு என்ன வேல்யூ வேணும்? ஃபாரன்ஹீட் வேல்யூ இன்புட்டா வேணும். சோ அதனால நம்ம கேக்குறோம், இதுல ஸ்லாஷ் n கொடுத்துக்கலாம். enter the Fahrenheit value. enter the Fahrenheit value அப்படின்னு கொடுத்துட்டு scanf அத வந்து ஒரு வேரியபிள்ல கெட் பண்ணிக்கிறோம். Fahrenheit வந்து இங்க ஏன் %f போட்டிருக்கேன்? பாயிண்ட் வச்ச நம்பர் float அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக %f போட்டிருக்கோம். சோ அதுல நான் ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபார்முலா எழுத போறேன். செல்சியஸுக்கு மாத்துறதுனால செல்சியஸ் இது கன்வெர்ட் ஆகி வர்றது செல்சியஸ் தானே. சோ அத நான் செல்சியஸ்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறேன் வரக்கூடிய ரிசல்ட். ஃபார்முலா பாத்தீங்கன்னா 5 into A-32 divided by 9. இதுதான் ஃபார்முலா. சரியா? ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸுக்கு மாத்துறதுக்கான ஃபார்முலா. ஃபைனலா அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். சோ printfல /n போட்டு செல்சியஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டு, சோ இது வரக்கூடிய ரிசல்ட் என்னது? ஒரு ஃப்ளோட்டுங்கிறனால நம்ம மேல அங்க இப்படிதான் டிக்ளேர் பண்ணிருக்கோம். செல்சியஸ்ங்கிற வேரியபிள ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதனால %f கொடுக்கும். போட்டுட்டு எந்த இதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம்? செல்சியஸ் அப்படிங்கறதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். சரி, ஓகே. ஃபைனலா முடிச்சுட்டு கேஸ்ல கட்டாயமா என்ன இருக்கும்? பிரேக் இருக்கும். இப்ப கேஸ் 2 இதே மாதிரி கேஸ் 2 எழுதுறோம். அது பாத்தீங்கன்னா printf கேஸ் 2 வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். சோ /n enter the செல்சியஸ் வேல்யூ. அப்படியே ஆப்போசிட்டா கேட்போம். செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்தோம். சோ அந்த செல்சியஸ் இன்புட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா %b வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ற ரிசல்ட்டை நான் ஃபாரன் அப்படிங்கறதுல இங்க மேல நம்ம அப்படிதான் FAREN அப்படின்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 9 into b divided by 5 plus 32. சரியா? ஃபைனலா அத பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். /n Fahrenheit temperature is %f full quotes க்ளோஸ் பண்ணிட்டு எதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம்? FAREN அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஃபைனலா பிரேக் அப்படிங்கிறது. இப்ப இது போக இது ஓகே, நம்மகிட்ட 2 தான் இருக்கு, 2 கேஸ் எழுதிட்டோம். நம்ம மேல 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி 2 கேஸ் எழுதிட்டோம். சப்போஸ் அவங்க 1 2 கொடுக்காம 3 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த டிஃபால்ட் அப்படிங்கிற சுவிட்ச்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த டிஃபால்ட் பிளாக்ல printf /n please choose the correct option. Please choose the correct option from the
ஃபாலோயிங். சோ இப்படி போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். சரியா? சோ டிஃபால்ட் முடிஞ்சிருச்சு. சோ டிஃபால்ட்டுக்கு நம்ம பிரேக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இதுதான் ஸ்விட்ச்ல. சோ இப்ப இது வந்துருச்சு, ஒரு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்ப இதுக்கு அடுத்து நான் இதை வந்து ரன் பண்ணி காமிச்சிடறேன். இதுக்கு அடுத்து அந்த do you want to continue கொடுக்காம ரன் பண்ணி காமிச்சிருவோம். கம்பைல் பண்றேன், எந்த எரரும் இல்ல, ரன் பண்றேன், வந்துருச்சு. நான் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கொடுக்க போறேன். ஃபாரன்ஹீட் வேல்யூ வந்து 98.6 கொடுத்துக்கிறேன். 37 செல்சியஸ் டெம்பரேச்சர் மாறி வந்துருச்சு. சோ இப்போ நான் இப்ப என்ட்ரன்ஸ்னா வெளியே வந்துடும். ஆனா எனக்கு இப்படி வரக்கூடாது. அடுத்து திரும்ப ஒரு ப்ராசஸ் கண்டினியூ பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யூசர்ட்ட கேட்கணும். சோ அதுக்காக நான் இந்த சுவிட்சுக்கு வெளியே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா printfல /n do you want to continue. 1 என்னது எஸ் அர்த்தம், 0 நோன்னு அர்த்தம். இது இப்படி போட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக போடுறோம். கொடுத்துட்டு இவங்க கொடுக்கிற 1 or 0 ஒரு இன்புட்டா வாங்கணும். சோ scanfல %d மேல இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருந்தோம்ல, இன்டிஜர்ல x ன்னு ஒன்னு டிக்ளேர் பண்ணிருந்தோம், m ன்னு ஒன்னு டிக்ளேர் பண்ணிருந்தோம். x இங்க சாய்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதனால மீதி இருக்கிற அந்த m இங்க நம்ம யூஸ் பண்ணிடுறோம் %m. இப்ப if m equal to 1 இருந்துச்சுன்னா, அவங்க கொடுக்கறது 1 இருந்துச்சுன்னா மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா go to L1 மேல இங்க லேபிள் நான் மென்ஷன் பண்ணிக்கேனா, அப்ப இங்க மறுபடியும் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சு. இதுக்குதான் அந்த இது கொடுக்குறோம். சோ வந்து இப்ப கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. enter your choice. Fahrenheit 98.6 ன்னு கொடுக்குறேன். 37 do you want to continue கேக்குது, நான் yes 1 ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா? சோ இததான் நான் சொன்னேன். இப்ப இங்க நான் சாய்ஸ் 2 செல்சியஸ் வேல்யூ இப்படி ஆப்போசிட்ல போட்டு பாருங்க. 37 98.599ங்கிறது ரவுண்ட் ஆஃப் 98.6 அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா வெளியே வரும். சோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் கன்வர்ஷன் யூசிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு. இப்ப இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போய் சேவ்னு கொடுத்துட்டு நமக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமா, இப்ப இந்த இது வந்து டெம்ப் அப்படின்னு ஏதாவது வச்சுக்கணும்னு நினைச்சீங்க, .c அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு ஓகே. சோ சேவ் ஆயிடுச்சுன்னா இங்க மேல உங்களுக்கு நேம் வந்துடும். சோ சேவ் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்பனாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம், அந்த ரீசனுக்காக தான். சோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை ரன் பண்ணி பார்த்து இதை உங்க நோட்ல காப்பி பண்ணிட்டு அதை கூகுள் கிளாஸ் ரூம்ல எனக்கு அப்லோட் பண்ணிடணும். அந்த ஒர்க்கு நான் அலாட் பண்ணிடுவேன். சரியா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ.